மலர் சமையல் அறையில சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி உள்ள வராங்க. என்ன மலரு, விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது? நான் சொன்ன மாதிரி கிச்சன்ல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டியா, இல்ல ஏதோ பாக்கி வச்சிட்டு இருக்கியா? அத்தை, நான் விடிய காலையில 4 மணிக்கு எழுந்து கோலம் போட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட உட்காரல. நீங்க சொன்ன எல்லா வேலையும் ஒண்ணு விடாம செஞ்சுட்டுதான் இருக்கேன். என்னது செஞ்சுட்டு இருக்கியா? நான் கேட்ட உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சாத்தன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு என்கிட்டயே வந்து சாக்கு போக்கு சொல்றியா? உனக்கு வர வர பொறுப்புங்கிறதே இல்லாம போயிட்டு இருக்கு மலர். அத்தை, இங்க பாருங்க, இந்த வீட்டு மருமகளா எனக்கு இருக்கிற பொறுப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை வருஷமா உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க சொன்ன அத்தனை வேலையும் நான் சரியாத்தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா நீங்க இந்த வீட்டுக்காக என்ன செய்றீங்க அத்தை? காலையில எழுந்துட்டு இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் எந்த வேலையாவது உங்க கையில செஞ்சிருக்கீங்களா? நல்லா சொகுசா ரூம்ல ஃபேனை போட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஆனா செய்யற வேலையில என்னைய பார்த்து மட்டும் அது பண்ணல இது பண்ணலன்னு குறை சொல்றீங்க. நீங்க எப்பவும் போல போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க அத்தை. எப்ப பார்த்தாலும் சமையல் அறைக்குள்ள வந்து தேவையில்லாம கேள்வி கேட்டு உயிரை வாங்காதீங்கன்னு சொல்றாங்க மலரு. என்னது, என்ன மலர் இது? இத்தனை நாள் முன்னாடி என் தலை நிமிந்து கூட பார்க்க மாட்டேன், இன்னைக்கு என்னடா புதுசா என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்க? உனக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு தைரியங்கிறாங்க. தைரியம் எங்கிருந்து வரல அத்தை? என் வயிற்றுக்குள்ள இத்தனை நாளா அடக்கி வச்சிருந்த குமுறல் தான் இன்னைக்கு வார்த்தையா வெளிவருது. இல்லைன்னா என்ன அத்தை அர்த்தம்? எனக்காக பேச, எனக்காக சப்போர்ட் பண்ண இந்த வீட்டுல யாராவது இருக்காங்களா? உங்க பையன் பாகியராஜ் வேலைக்கு கிளம்பணும், அவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும், இதோ நீங்க சொன்ன துணிகளை எல்லாம் துவைக்கணும், எல்லா வேலையும் இந்த மலர் ஒருத்தி மட்டும்தான் செய்யணும். ஆனா நீங்க வந்து ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு போயிடுவீங்க. இனிமே அதெல்லாம் என்கிட்ட நடக்காதத்த. நீங்க உங்க ரூம்ல போய் உட்காருங்க, நான் கூப்பிட்டா மட்டும் வெளியே வாங்கன்னு சொல்றாங்க. தங்கராஜ் வந்திருக்காது பாகியராஜ் வீட்டுக்கு. வாங்க மாப்பிள்ள, என்ன இன்னைக்கு இந்த பக்கம்? ஆமா மாமா, அப்படியே உங்களை பாத்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன மாமா இது, உங்க வீட்டுக்கு வந்து நான் இவ்வளவு நேரம் ஆகுது, ஆனா இந்த வீட்டு மருமகள் எனக்கு ஒரு காஃபி டம்ளர் கூட கொண்டு வந்து கொடுக்கல. கிச்சன்ல என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? நான் இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிற மரியாதை கூட அவளுக்கு மறந்து போச்சா? ஆமா மாப்பிள்ள, நீங்க சொல்றது சரிதான். அவளுக்கு வர வர தலகன அடிக ஆயிடுச்சு. மலரே மலரே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம வீட்டு மாப்பிள்ள தங்கராஜ் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா இல்லையா? மாப்பிள்ளைக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்க தெரியாதா? சரி விடுங்க மாமா, அவளை சொல்ல என்ன பிரயோஜனம்? இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா இந்த வீட்டோட முறைப்படி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடக்கணும். அழகுமதிதான் அவங்க பேச்ச கேட்காம சுரேஷ மதிக்காம அவ அம்மா வீட்டுக்கு ஓடிட்டானா இந்த மலரை அவள மாதிரியேதான் பண்ணிட்டு இருக்கா. மலர் மட்டும் என்ன உங்க பேச்ச பெருசா கேட்டுட்டாளா? அதனாலதான் சொல்றேன், உங்க வீட்டு மருமகளுக்கு யாருக்குமே பெரியவங்களை மதிக்க தெரியல. மலரு காஃபி போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ராஜலட்சுமி சத்தமா மலரை கூப்பிடுறாங்க. மலரே மலரே, உனத்தான் கூப்பிடுறேன், காது கேட்கலையா? சீக்கிரம் வாங்குறாங்க. என்ன அத்தை, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? நான் எப்ப இருந்து கூப்பிடுறேன், நீ என்ன இப்ப வர்ற? ஆமா, நான் சொன்ன வேலையெல்லாம் உனக்கு கசக்குதா? இந்த டேபிள் மேல தண்ணி எடுத்து வையின்னு சொன்னேனே, வச்சையா இல்லையா? அத்தை கண்ணை திறந்து பாருங்க, அங்கதான் தண்ணி ஜக்கு இருக்குது. இருந்தா என்ன, அதை எடுத்து என் கையில கொடுக்க மாட்டியா நீ? அதுதான் மருமகளுக்கு அழகு. அத்தை, உங்க பக்கத்துல வெறும் 1 அடி தூரத்துலதான் இருக்குது தண்ணி பாட்டில், அது உங்க கையால நீட்டி எடுக்க முடியாத அத்தை? இந்த அநியாயமான அதிகாரத்துக்கு தான் அன்னைக்கு அழகுமதி உங்ககிட்ட கேள்வி கேட்டா. ஆனா நீங்க அவளை தப்பா பேசி வெளியே அனுப்புறீங்க. உங்களுக்கு எல்லா வேலையும் நான் ஏன் செய்யணும் அத்தை? கை கால் நல்லா தானே இருக்கு. நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி பெட்லயே படுத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் உடம்புல புதுசா புதுசா வியாதிதான் வரும். உங்களால முடிஞ்ச வேலையை நீங்க செஞ்சா என்ன குறைஞ்சு போயிடுவீங்க அத்தன்னு கேக்குறாங்க. மலர, நீ இப்ப எல்லாம் மீறி பேசிட்டு இருக்க. அழகுமதி எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம எதிர்த்து பேசுவான்னா, நீ இப்ப அவளை விட மோசமா அவளோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட. இதெல்லாம் உனக்கு நல்லா இல்ல மலரே, சொல்லிட்டேன். நீங்க இப்பதான் நான் சரியா பேசுறேன். இத்தனை நாளா நான் உண்மையா இருந்தது ஏன் தப்பு? உங்க வேலையை நீங்க தான் செய்யணும். நான் கிச்சன்ல சமைக்கணும், துணி துவைக்கணும், வீட்டை துடைக்கணும். இன்னொரு பக்கம் மாமா மாப்பிள்ளை வச்சுக்கிட்டு என்ன அதிகாரம் பண்றாரு. நீங்க எங்க பெட்ரூம்ல ராஜாத்தி மாதிரி படுத்துக்கிட்டு என்ன வேலைக்காரி மாதிரி மோசமா நடத்துறீங்க. அழகுமதி மட்டும்தான் உங்களை எதிர்க்கணுமா? எனக்கு வாய் இல்லையா? இல்ல எனக்கு வலிக்காதா? நானும் மனுஷிதான் அத்தை. இனிமே உங்க தப்பு செஞ்சா அதை நான் தப்புன்னு உங்க முகத்துக்கு நேரம் கேட்பேன். உங்களோட இந்த அநியாயமான பேச்சை எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இனிமே இல்லங்கிறாங்க. ராகவன் மலரை பார்த்து, மலரே என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? மாப்பிள்ள வந்து உட்காந்துட்டு இருக்காரு, அவருக்கு காஃபி கொடுக்காம இங்க அங்க அத்தை கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கியா? உன்னை நாங்க ரொம்ப அமைதியானவ பொறுப்பானவன் பாராட்டுறதுனாலதான் நீ வர வர தலைமையில ஏறி உட்காந்துக்க பாக்குறியா? நிறுத்துங்க மாமா. மாமா நிறுத்திக்கோங்க. பாராட்டுனீங்களா? எப்ப? நீங்க யாராவது என்னைக்காவது என்ன மனசார பாராட்டு இருக்கீங்களா? அத்தை அங்கிருந்து தண்ணி கேக்குறாங்க, நீங்க இங்கிருந்து காஃபி கேட்டு கூப்பிடுறீங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல தனித்தனி வேலை சொன்னா ஒரு மனுஷன் எப்படி மாமா செய்ய முடியும்? எனக்கு என்ன 4 கையா இருக்கு? இந்த வீட்டுல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறேன். நானும் ஒரு மனுஷதானே, எனக்கும் பசிக்கும், உடம்பு வலிக்கும். யாராவது ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கீங்களா? மலரே, என்ன வார்த்தை பேசுற நீ?
நான் அழகுமதி மாதிரி இந்த வீட்டுக்கு வந்தப்பே என்னால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது, நான் வேலைக்கு போக போறேன்னு தெளிவா சொல்லியிருந்தா என்ன நீங்க மதிக்கலைனாலும் பரவாயில்ல, நான் நிம்மதியாவது இருந்திருப்பேன். உங்க பேச்ச கேட்டு நீங்க சொல்ற எல்லா வேலையும் செஞ்சது நான் பண்ண தப்பு மாமா. நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நீங்க யாரும் மருமகளை ஏத்துக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் தங்கராஜ் மாப்பிள்ளையோட தங்கச்சி பாக்யராஜ் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் கிடைச்சிருக்கும், எவ்வளவு வரதட்சணை வந்திருக்கும். நீங்க என்னை குத்தி காட்டியே பேசுறீங்க. அப்படிப்பட்ட தங்கராஜ் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்திருந்தா அவங்க காலடியிலேயே கறந்திருப்பா. தங்கராஜ் நடுவுல வந்து ஏன் மலரே வாய முடியும், என் தங்கச்சி பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஆமா, நாங்க அவளைத்தான் இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வரணும்னு நினைச்சோம். நீதான் பாக்யராஜ் ஏமாத்தி காதலிச்சு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. கோவம் வந்து தங்கராஜ் வாய் அளந்து பேசுங்க. என் புருஷன் பாக்யராஜும் என்ன விரும்பித்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் யாரையும் ஏமாத்தல. உங்க தங்கச்சி வரலங்கிறதுக்காக என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா நடத்திட்டீங்க. நான் என் அம்மா வீட்டுக்கு மாசத்துக்கு ஒரு முறை கூட போக கூடாது, என் தம்பி கூட பேசக்கூடாது, எங்க அம்மா வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாது. ஏன்? ஏன்னா நாங்க ஏழை குடும்பம், நீங்க பணக்கார குடும்பம். நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க கூடாது. அப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எனக்கு இந்த வீட்டுல என்ன மதிப்பு இருக்கு? இந்த லட்சணத்துல அத்தை சொல்றாங்க உங்க வீட்டுல எந்த வசதியும் இல்ல, நீங்க ராஜபோகமா வசதியா இருக்கேன்னு. என்னத்த வசதி அத்தை எனக்கு இருக்கு? என்னைக்காவது நான் உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கும்போது மலரு நீ இன்னைக்கு வேலை செய்ய வேண்டாம், தான் சமைக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்களா? இல்ல எனக்காக என் புருஷன் தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு, அவரும் உங்க பக்கமே நின்னு வேடிக்கை பாப்பாரு. எனக்காக பேச யாரும் இல்லாத, அதான் நானே எனக்காக பேசுறேன். வெளியே போன சுரேஷ் அப்பதான் வீட்டுக்கு வராங்க. ராஜலட்சுமி சுரேஷ பாத்துட்டு என்ன சுரேஷ் இந்த நேரத்துல ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்க, என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அந்த அழகுமதி எல்லாம் போச்சுமா, அந்த அழகுமதி சும்மா இருக்காம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாமா. டொமஸ்டிக் வயலன்ஸ் என் மேலையும் உங்க மேலையும் கேஸ் போட போறாங்களாம். போலீஸ் ஆபீஸ்க்கு வந்து விசாரிச்சாங்க. எனக்கு வேலைக்கே ஆபத்து வரும் போல இருக்குமா, என்ன பண்றதுன்னே தெரியல. நான் பயந்து போய் என்னது போலீஸா, அழகுமதி அவ்வளவு தூரம் போவான்னு நான் நினைக்கவே இல்லையே. தங்கராஜ் சுரேஷ் நீ கவலைப்படாத, இதுக்கு ஒரு வழி இருக்கு. இதோ பாரு இந்த வீட்டை மூத்த மருமகள் மலர் இருக்கா இல்லையா, இவ போலீஸ் முன்னாடி வந்து என் அத்தையும் மாமாவும் ரொம்ப தங்கமானவங்க, இந்த வீட்டுல மருமகளுங்களை மகாராணி மாதிரி வச்சிருக்காங்க, அழகுமதி தான் தேவையில்லாம போய் சொல்றான்னு சாட்சி சொன்னா கேஸ் அப்படியே தள்ளுபடி ஆயிடும், சுரேஷோட வேலைக்கும் எந்த ஆபத்து வராது, மலர் நீ இதை செஞ்சுதான் ஆகணுங்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி மலர்கிட்ட ஆமா மலர், தங்கராஜ் மாப்பிள்ள சொல்றதுதான் சரி. இவ்வளவு நேரம் நீ என்கிட்ட கோபமா பேசினதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கவே இல்லை. நீ என் செல்ல மருமகள், அழகுமதியாத சுரேஷோட வாழ்க்கையா அழிய போகுது. நீதான் போலீஸ் கிட்ட போய் நான் ரொம்ப நல்லவன்னு சப்போர்ட் பண்ணி பேசணும் மலரு, பிளீஸ் மலரு எனக்கு இந்த உதவி செய்யுங்கிறாங்க. அத்தை என்ன இது, என்ன ஒரு நடிப்பு, இன்னும் இவ்வளவு நேரம் என்ன நாய் மாதிரி நடத்துனீங்க, இப்ப காரியம் ஆகணும் உடனே செல்ல மருமகள் கொஞ்சுறீங்களா? நான் எதுக்காக போலீஸ் கிட்ட போய் சொல்லணும்? அழகுமதி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவ சொன்ன அத்தனை வார்த்தையும் 100% உண்மை. உங்களாலதான் அந்த பொண்ணோட வாழ்க்கை பாலாயிடுச்சு. சுரேஷ் நீயும் ஒரு புருஷ லட்சமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம உங்க அம்மா செய்யற அநியாயத்துக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி இருந்துட்டியே. மலரு என்ன திமிர இருந்தா என் முன்னாடியே இப்படி பேசுவ? நாங்க சொல்ற மாதிரி நீ போலீஸ் கிட்ட பேசல, இந்த வீட்டு மருமகளை இருக்க முடியாது, புரியுதாங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அத்தை, எனக்கு இந்த வீட்டு மருமகளா இருந்து மாடு மாதிரி வளைச்சு ஓட போகணும்னு எந்த அவசியம் இல்ல. உங்களை போன்ற சுயநலவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி என் மனசாட்சியை வித்து என்னால போய் சொல்ல முடியாது. இதோ இப்பவே நான் வீட்டை விட்டு கிளம்புறேன், என் அம்மா வீட்டுக்கே போறேங்கிறாங்க. மலரு எங்க பேச்ச கேட்காம நீ இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வச்சா என்னைக்குமே நீ இந்த வீட்டு பக்கமே வர முடியாது, ஜாக்கிரதைன்னு சொல்றாரு. நான் எதுக்கு இந்த நரகத்துக்கு திரும்பி வரணும்? அப்படியே நான் திரும்பி வந்தாலும் நீங்க என்ன மதிக்க போறீங்களா, இல்ல எனக்காக சப்போர்ட் பண்ண போறீங்களா? இல்லையே, மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடவும் காலை அமுக்கி விடவும் தானே கூப்பிடுவீங்க. அந்த அடிமை வாழ்க்கை இனிமே தேவையில்லை. நான் என் அம்மா வீட்டுக்கு போய் சுயமா வேலை செஞ்சு சம்பாதிச்சு என் குழந்தைய நானே பாத்துப்பேன், என் தம்பியும் படிக்க வைப்பேன். எனக்கு அந்த திறமை இருக்கு. பாக்யராஜ் வீட்டுக்கு வந்த உடனே நீங்க எப்படியும் என் மேல பழிதான் போடுவீங்க, எனக்கு தெரியும். நானே அவனுக்கு போன் பண்ணி உண்மையை சொல்லிக்கிறேன். நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல எங்க அம்மா வீட்டுல வசதி இல்ல, நான் இங்கதான் இருக்கணும்னு. வசதியை விட எனக்கு சுயமரியாதை முக்கியம். அப்புறம் இன்னொரு விஷயம், என் அம்மாவும் தம்பியும் இந்த வீட்டு வாசல்ல மிதிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டீங்களா, அதே மாதிரி சொல்றேன். இனிமே நீங்களே உங்க குடும்பமும் எங்க அம்மா வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்துறாதீங்கன்னு கிளம்புறாங்க மலரு.